ஹலோ, என் பேர் செந்தில். நான் ப்ளூ கோட் அகாடமியோட சிஇஓ. இன்னைக்கு நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கேன்னா, we have got a very very unique program. பட் அந்த ப்ரோக்ராமை சொல்றதுக்கு முன்னால I wanted to leave you with one word: incubation. இந்த incubation hubs, incubation labs அப்படின்னு சொல்லி நிறைய பிசினஸ் டெர்மினாலஜில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய காலேஜஸ்ல இந்த இன்குபேஷன் ஹப்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க. ஏன் இது பண்றாங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் மைண்ட் செட்டை எடுத்துட்டு வர்றதுக்கு பண்றாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் மைண்ட் செட்னா என்ன? ஒரு ஐடியேஷன், ஒரு பிசினஸ் மாடலிங், அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு போறது. இது காலேஜஸ் ரொம்ப தீவிரமா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லி பண்றது. பட் இன்னைக்கு ப்ளூ கோட் அகாடமியில ஃபியூச்சர் பெனார் இன்குபேஷன் ஹப் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலியமா நாங்க இதே இன்குபேஷன் லேப், இதே இன்குபேஷன் செட்டப் அண்ட் மைண்ட் செட்டை ஸ்கூல்ஸ்க்கு எடுத்துக்கிறோம். ஸ்கூல்ஸ்னா கிரேட் 8ல இருந்து கிரேட் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we are offering this. ஸோ இது படிக்கிறதுனாலையோ இல்லை இந்த ட்ரைனிங் பண்றதுனாலையோ என்ன யூஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒன்று பிஸ்னஸ் மாடலிங், அதாவது பிஸ்னஸை எப்படி உருவாக்கணும், பிஸ்னஸை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம். இந்த கிரியேஷனுக்கு அப்புறம் ஒரு ஃபவுண்டர் ஆகும், ஒரு ஆண்டர்பிரனர் ஆகும், அவங்களுக்குள்ள நிறைய ஐடியாஸ் இருக்கும். எப்படி இதை வெளியே எடுத்துட்டு வரணும், ஒரு அப்ளிகேஷன் ஆகவோ இல்லை ஒரு ப்ரோட்டோடைப் ஆகவோ அப்படின்னு எடுத்துட்டு வர்றதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். அதை எப்படி நம்ம எடுத்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லித்தரோம். மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை எப்படி நம்ம சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸை ஃப்ரேம் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை ஃப்ரேம் பண்ணணும்ன்றது சொல்லித்தரோம். இப்போ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஒரு சில மார்க்கெட்டிங் சேனல்ல தான் ஒர்க் ஆகும், இல்லை ஒரு சில இன்ஸ்டாகிராம், இல்லை ஒரு ஃபேஸ்புக் அல்லது ட்விட்டர் அல்லது வாட்ஸ்அப் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் அதை நம்ம ப்ராப்பரா மார்க்கெட் பண்ண முடியும். ஸோ குழந்தைங்களுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் டைப்பை பொறுத்து, அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்க என்ன எடுத்துட்டு வராங்கன்றதை பொறுத்து அவங்களுக்கு ஒரு தீரமான ஒரு சேல்ஸும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லி தருவோம். இதெல்லாம் கடந்து கடைசியா அவங்க ஒரு இன்வெஸ்டர் கிட்ட எப்படி அவங்க ப்ராடக்டை பிட்ச் பண்ணணும், இந்த கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி GTM அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குங்க, அதை பத்தியும் சொல்லி தருவோம். ஸோ ஓவராலா ஒரு ஆண்டர்பிரனர் என்ன அவங்க பிசினஸை இன்செப்ஷன்ல இருந்து ரோல் அவுட் வரைக்கும் எப்படி எடுத்துட்டு வரணும்ன்றத பசங்களுக்கு நம்ம சொல்லி தரோம். இந்த ப்ரோக்ராமை எதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, உங்களுடைய பூர்வீக பிஸ்னஸஸ் நிறைய இருக்கலாம். குழந்தைங்களுக்கு இதை ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் மைண்ட் செட் எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் தொழிலை அவங்க பிற்காலத்தில் அவங்க பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக, இல்லைங்களா? அப்போது அவங்களுக்கு முன்கூட்டியே இந்த நாலேஜை நம்ம கொடுக்கும் பொழுது, அந்த கட்டத்தை அவங்க ரீச் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு முதல் காரணம். ரெண்டாவது ரொம்ப எல்லாராலையும் கேட்கப்படுறது இந்த மணிஸ் ஒர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனில் இந்த காசின் மதிப்பு அதை பற்றி நம்ம அவ்வளோ புரிஞ்சுக்கிறது இல்லையோ, இல்லை நம்ம சொல்கிறதும் இல்லை சின்ன பசங்களுக்கு. இன்னைக்கு இந்த விஷயங்கள் மூலயமா நம்ம ஒரு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட், எப்படி ஒரு பணத்தை வச்சு ஒரு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் எப்படி நம்மளுக்கு வரும் அப்படின்றத அனலைஸ் பண்ண சொல்லி தரோம். மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ப்ரோக்ராம்னால பல குழந்தைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்குள்ளேயே மூழ்கி இருக்காங்க. அந்த மொபைல் ஃபோன்லேருந்து அவங்களையும் மொபைல் ஃபோனையும் பிரிக்க முடியறதில்ல. இப்போ இந்த ப்ரோக்ராம் மூலயமா அவங்களுக்கு அந்த மொபைல் ஃபோனெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்க ஸ்க்ரீன் டைம் நிறையவே குறைய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு 12 வீக் ப்ரோக்ராம். இது வெறும் சாட்டர்டேஸ் தான் பண்ண போகிறோம். என்ன மாதிரி இருக்கக்கூடிய மென்டர்ஸ், என் கம்பெனியில் நிறைய நாள் வேலை பண்ணி நிறைய இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண மென்டர்ஸ் தான் உங்கள் சில்ட்ரனுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, டாப் லெவல் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய CEOs, CXOs கூட உங்கள் குழந்தைங்க இன்ட்ராக்ட் பண்ண ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். Are you ready to become tomorrow's successful entrepreneur? If your answer is yes, your journey starts here and now.